Hello friends. Hello friends, எப்படி பவானி? நான் வந்து ஹோம் பேக்கரா இருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம எக்லெஸ் சாக்லேட் பனானா கேக் எப்படி பண்றதுன்றத பார்த்துடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு நாலு ஸ்மால் சைஸ் பனானா எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் பனானா இருந்துச்சுன்னா நீங்க 2 எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நல்ல பழுத்த பழமா இருக்கணும். தோல் வந்து நல்ல கருப்பு கலர்ல இருந்தா கூட ரொம்ப பெட்டர். என்கிட்ட ஓரளவு ரைப்பன் பனானா தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதில் 4 எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கிறணும். இதுக்கு நம்ம மிக்சியில போடுறது அதெல்லாம் வேண்டாம். சும்மா அப்படி ஹேண்ட் பீட்டர் வச்சு மேஷ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மேஷர் வச்சு நாம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா ஃபோர்க் வச்சு கூட மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்னும் நைஸா இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல, ஓரளவு மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். இதுக்கு நல்லா மேஷ் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு மேஷ் ஆயிருந்தா போதும். இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கிட்டா போதும் நம்மளுக்கு. ஸோ வந்து இது வந்து 1 பவுல் மெத்தட் தான். நம்மளுக்கு ஹேண்ட் பீட்டர் தேவை கிடையாது, 2-3 பவுல்ஸ் தேவை கிடையாது. ஒரு பவுல்லே நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாம். இதுல நான் வந்து 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகர். அதை வந்து இதுல நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்து அதுல வந்து கொஞ்சோண்டு காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். காஃபி பவுடர் எதுக்கு நம்ம இதுல சேர்க்கிறோம் அப்படின்னா, அந்த நம்ம சாக்லேட் ஃபிளேவரை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதுக்காக நம்ம வந்து காஃபி பவுடர் சேர்க்கிறோம். ஒரு ஹேண்ட் பிளெண்டர்ல இது எல்லாத்தையும் நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கான்செப்ட் என்ன அப்படின்னா, அந்த சுகர் வந்து கம்ப்ளீட்டா கரைஞ்சிருக்கணும். அவ்வளவுதான். அது எந்த அளவுக்கு கரைஞ்சிருக்கோ கரையணும் அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு இப்படி ரொம்ப மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா, நம்ம 1/2 கப் சுகர் எடுத்துக்கோ இல்லையா, அதவே வந்து பிளெண்டர்ல போட்டு மிக்சியில போட்டு லைட்டா கோஸ் பவுடரோ இல்ல பவுடர் சுகராவோ பிளெண்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு 2 விரல் எடுத்து இப்படி தேய்ச்சி பார்த்தோம்னா சுகர் கிரானுல்ஸ் எதுவும் நம்ம கையில படாம இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்து வெஜிடபிள் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் வந்து சன்ஃபிளவர் ஆயில் எடுத்திருக்கேன். எந்த ஆயில் வேணா சேர்த்துக்கலாம். ஆனா வந்து ஃபிளேவர்லெஸ் ஆயிலா இருக்கணும். ஸோ நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அந்த எண்ணெயோட ஸ்மெல் தான் டாமினேட் பண்ணும். ஸோ வந்து ஃபிளேவர்லெஸ் ஆயில் வந்து இதுல சேர்த்துக்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து 2 வந்து ஹோமோஜீனியஸ் மிக்சர் ஆகுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஆயில் இது கூட இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஹேண்ட் பீட்டரோட வேலை அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே சலிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதையும் நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூட நம்ம நட்ஸ் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம், சாக்லேட் சிப்ஸ் வேணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எது விருப்பமோ அது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க மைதா எடுத்ததுக்கு பதிலா கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகருக்கு பதிலா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே அவங்க விருப்பம் தான். நான் வந்து இன்கிரீடியன்ஸ்
இன்கிரீடியன்ஸ் எல்லாமே லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் அவுட் பண்ணிக்கோங்க. அதான் இந்த மாதிரி கெட்டியா தான் கிடைக்கும் நம்மளுக்கு. நான் இதுல வந்து சாக்கோ சிப்ஸ் மட்டும் சேர்த்துக்க போறேன். இதுல நான் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஆல்மண்ட் சேர்த்துக்கலாம், வால்நட் சேர்த்துக்கலாம், கேஷ்யூ சேர்த்துக்கலாம், எது வேணாலும் உங்க விருப்பம் தான். சாக்லேட் குட்டி குட்டி சாக்லேட் இருந்தா கூட, சாக்கோ சிப்ஸ் இல்ல அப்படின்னா சாக்லேட் இருந்தா கூட குட்டி குட்டி பீஸ் தான் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே உங்க விருப்பம் தான். இது வந்து ஓவர் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து இதை வந்து நான் அவன்ல பேக் பண்ணி எடுத்துக்க போறேன். என்கிட்ட அவன் இருக்கு, அதனால அவன்ல பேக் பண்ணி எடுத்துக்க போறேன். இல்ல உங்ககிட்ட அவன் இல்ல அப்படின்னா இது குக்கர்ல கூட பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் வந்து ஒரு ரவுண்ட் டின் வந்து கிரீஸ் பண்ணி பேக்கிங் பேப்பர் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு எடுத்திருக்கேன். இதுல வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம பேக் பண்ணிக்கலாம். அவன்ல அப்படின்னா 180 டிகிரி செல்சியஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணிட்டு ஒரு 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். இது குக்கர்ல அப்படின்னா ஒரு குக்கர்ல வந்து பாட்டம்ல வந்து சால்ட்டோ இல்ல சாண்டோ ஏதாச்சும் போட்டுட்டு அதை வந்து விசில் குக்கர் வெயிட் எடுத்து லிட்டை போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் 10 மினிட்ஸ் கழிச்சு அந்த குக்கர்ல ஒரு ஸ்டாண்டோ இல்ல ஏதாச்சும் ஒரு குட்டி கிண்ணமோ அதை கவுத்தி போட்டுட்டு இந்த மாதிரி இப்படி கவுத்தி போட்டுட்டு இது மேல இப்படி வச்சுட்டு அதுலயும் ஒரு 20 to 30 மினிட்ஸ் வச்சு சிம்ல வச்சிடணும். வெயிட் போடக்கூடாது. இப்படி இது வந்து குக்கர் செட்டப். இப்படி வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா அவன்ல 180 டிகிரி செல்சியஸ்க்கு 20 to 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை பேக் பண்ணிட்டு நான் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து 180 டிகிரி செல்சியஸ்ல நான் 40 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து இது வெந்துருச்சா வேகல அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டூத் பிக் எடுத்துட்டு சென்டர்ல கார்னர்ல குத்தி பார்க்க கூடாது. சென்டர்ல குத்தி பார்த்தா டூத் பிக் வந்து கிளீனா வரணும். சப்போஸ் நீங்க கார்னர்ல குத்தி பார்த்துட்டு டூத் பிக் வந்து கிளீனா வந்துருச்சு அப்படின்னு சொன்னா கார்னர்ல வந்து பேக் ஆகும்போது கேக் வந்து கார்னர்ல இருந்து தான் ஃப்ரண்ட்டுக்கு பேக் ஆகி போகும். சோ வந்து ஒரு 15 மினிட்ஸ்லயே கார்னர் பேக் ஆயிடும். சோ எப்பயுமே வெந்துருச்சான்னு கேக் வந்துருச்சான்னு பாக்குறதுக்கு சென்டர்ல தான் இப்படி குத்தி பார்க்கணும். குத்தி பார்த்தோம் அப்படின்னா டூத் பிக் வந்து கிளியரா வரணும். இப்போ வந்து இது கம்ப்ளீட்டா ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் கட் பண்ண முடியும். இப்போ வந்து ஃபுல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். நல்ல சாஃப்டா இருக்கு கேக்கு. இப்போ வந்து நான் வந்து லோஃப் மாதிரி கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நான் இப்போ பாருங்க எவ்வளோ டென்ஸா இருக்குதுன்னு, எவ்வளோ சாஃப்ட், எவ்வளோ டென்ஸ், எவ்வளோ மாய்ஸ்டா இருக்குதுன்னு. நீங்க அப்படியே கூட சாப்பிடலாம். வேற எதுவும் டாப்பிங்ஸ் எதுவும் தேவையில்லை. அப்படி இல்லை அப்படின்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் மேல டாப்பிங் போட்டு சாப்பிடலாம். இப்போ பாருங்க நான் கட் பண்ணி கட்டுறேன் எவ்வளோ சாஃப்டா இருக்கு அப்படின்னு. சாஃப்டா இருக்குது. இது கூட வந்து நீங்க வந்து பண்ணுன அப்பவே சாப்பிட்டா இதோட டேஸ்ட் வந்து அவ்வளவு பெட்டரா இருக்காது. இப்போ காலையில பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் கன்சியூம் பண்ணலாம். இல்ல ஈவினிங் பண்ணிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில வந்து கன்சியூம் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். எப்பயுமே எந்த கேக்குமே வந்து நம்ம பண்ணின உடனே சாப்பிட்டா அதோட டேஸ்ட் வந்து பெட்டரா இருக்காது. பண்ணி மறுநாளுக்கு அப்புறம் 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அதோட டேஸ்ட் வந்து பெட்டரா கிடைக்கும் உங்களுக்கு. இது வந்து நான் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்ல கொடுத்துருக்க மெத்தட்ல நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. இந்த கேக்ல எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஹாப்பி பேக்கிங்.